எதிர்பாராம வந்திருக்கேன் கோயிலுக்கு. அது வேற எதுவுமே காரணம் இல்லை, ஆண்டாள் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்களுடைய அழைப்பு கிடைச்சதுனால இன்னைக்கு எனக்கு இங்கே வந்து கூப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு பாக்கியம் கிடைச்சது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ராஜபாளையம் தொகுதியில் நிற்க போறீங்க, அதனாலதான் தரிசனம் பண்ணிட்டாங்க. ராஜபாளையம் தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க, கட்சியினுடைய வாக்காளர்கள் பரம்பரை வாக்காளர்கள் இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நீங்க ராஜபாளையம் தொகுதியில் நிற்க போறதா சொல்லி தொகுதிகளுடைய அறிவிப்பு நடக்கிறது இன்னும் நிறைய காலம் இருக்கு. அதுக்கான முடிவு அண்ணன் எடப்பாடியார் தான் எடுப்பாரு. அந்த சரியான நேரத்தில் சரியான முடிவா எடுப்பாரு. எப்படி எதுவா இருந்தாலும் அதை நான் மனசார நான் எடுத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி நம்ம வீழ்த்தணும், மறுபடியும் தலை நிமிந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு தக்க பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நாம அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, மக்கள் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அமித்ஷா நேற்று மதுரைக்கு வந்தவர் தேசிய சங்க கூட்டணி ஆட்சி தான் மலரும் இருக்காரு. ஆனா அதிமுக தலைமையில தான் அமரன்னு எடப்பாடியார் சொல்றாங்க. அதாவதுங்க, இப்போ கூட்டணி பிளஸ் போட்டி இந்த தேர்தலில் சந்திக்க போறோம் அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு. ஹோம் மினிஸ்டர் அவர்கள், அமித்ஷா அவர்கள் அதே அவரே உறுதிப்படுத்திட்டாரு. இப்போ என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுல என்டிஏ கூட்டணியோட நம்ம அதிமுக நம்ம இணைஞ்சு நம்ம இந்த தேர்தலில் சந்திக்க போறோம். கூட்டணி இல்ல, கூட்டணி ஆட்சிங்க. சொல்ற வார்த்தைகள் பல விதமா பல அர்த்தங்களை பல நேரங்களில் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். அதுக்கான என்ன அர்த்தம், என்ன பின்னணி என்ன அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருசா இந்த நேரத்தில் ஆராய்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு இந்த கூட்டணி இன்னிலிருந்து நம்ம சேர்ந்து நம்ம போட்டியிட போறோம், நம்ம சேர்ந்து நம்ம தேர்தல் சந்திக்க போறோம்னு சொன்னதுலேருந்து இந்த தேர்தலுக்கான அத்தனை பணிகளையும் அத்தனை விஷயங்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் தான் நடக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. நேற்றுக்கு அந்த விஷயத்தை மறுபடியும் உறுதிப்படுத்திருக்காரு. ஸோ மற்ற வார்த்தைகள் நம்ம ரொம்ப இந்த நேரத்தில் நம்ம போட்டு மனசு குழப்பிக்கிறாங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஒரு 6 பேர் நாளைக்கு தாவேக்கால இணையதா சொல்லியிருக்காங்க. இது நடந்தா பார்க்கலாம். நாளைக்கு அப்படிங்கிறது இன்னும் 20 நாள். ஸ்டாலின் வர 4 ஆட்சி காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு நீங்க சொல்லுங்க? வரவேற்க வேண்டியதா, இல்ல பரவாயில்ல போனா போட்டுன்னு எடுத்துக்க வேண்டியதா, இல்ல எல்லாமே நம்ம பொறுத்துக்கிட்டோம் இதுவும் பொறுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம விட்டுணுமா? இல்ல இது நம்மளுடைய பெண் குழந்தைங்க, எல்லாருடைய வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா, அக்கா, தங்கச்சி, சகோதரி, துணைவி, இப்படிப்பட்ட பெண்கள் தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போன ஒவ்வொரு பெண்ணும் கூட ஒரு குடும்பத்துல இந்த உறவுல இருந்திருக்கிறவங்க. நம்ம எப்படிங்க இது நம்ம எடுத்துக்கணும்? அதிமுக கூட்டணியில தமிழக வெற்றிக்கலம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அது நம்ம போக போக பார்ப்போம். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆனா எடப்பாடியார் சரியான முடிவு எடுப்பார். இதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அவருடைய முடிவுல எனக்கு முழு நம்பிக்கையா இருக்கு, சரியான முடிவா தான் இருக்கு. குறி வைக்கிறது 234 அண்ட் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு, என்ன வாய்ப்புகள், எங்க நம்ம பலப்படுத்த போறோம் அப்படிங்கிறது வர வர எல்லாமே தெரியும். திமுக ஆட்சிக்கு எதிராக டிவிலாம் உடைச்சாரு ஆட்சி லைட்டை வச்சு. இன்னைக்கு ஒரு நியமன எம்பிக்காண்டி போய் திமுக கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரு விமர்சனம் கமலம். இப்போ நான் திரும்ப சொல்ற விஷயம் ஒண்ணுங்க, இப்போ வார்த்தையால நம்ம எல்லாரும் யாரா இருந்தாலும், மனிதர்கள் யாரா இருந்தாலும் வார்த்தையால ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். அதுல நம்ம எவ்வளோ அந்த நேரத்துல மனசு வச்சு நம்ம சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய செயல்கள் வார்த்தைகளை விட ரொம்ப பலமாக பேசுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.